37வது சங்கீதம். For our concentration, let us open our Bibles to Psalms 37. 4வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I always say, let us read verse 4, please. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Delight thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். Delight thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. எனவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Therefore we the people of the Lord must learn to delight in the Lord. அப்போது நம்முடைய இருதயத்தில் உள்ள நம்முடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து நம்ம எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுவார். Then God shall be giving us forth all our heart's desire and make us victors in all spheres. மனிதன் மகிழ்ச்சி அடையும்படியாக இந்த பூமியில அவனுக்கு எத்தனையோ உபகரணங்கள் இருக்கிறது. To make merriment in this world, man has got so many apparatus or aids in this world. நிறைய பணம் இருந்தா அது ஒரு மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். If a person has got much riches or wealth, it is a joy for him. சரீரத்துல நல்ல சுகம் ஆரோக்கியம் இருந்தால் அது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி. If suppose bodily he has got good health, it is also a matter for him to rejoice. நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருந்து பெற்றோர்களுக்கு எல்லா விதத்திலேயும் கீழ்ப்படிந்து ஒத்துழைக்கிற பிள்ளைகள் இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சி. And if there is a good family and their father and mother, children also is in obedience, then there shall be joy in the family. நல்ல தொழில், நல்ல வருமானம் இருந்தால் அதுவும் மகிழ்ச்சி. If there is a good job given to us and some good earnings we have, then it is a joy. மனிதர்கள் மத்தியிலே எந்த எதிர்ப்புகள் ஒன்றும் இல்லாமல் எல்லாரோடும் அன்பாக ஐக்கியமா இருந்தால் அதுவும் கூட ஒரு மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம். If suppose we encounter any resistance from anybody, no oppression coming forth, then also it is a matter of joy for a man. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மகிழ்ச்சி என்று சொல்லுவது ஒரு மனிதன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதை காட்டுகிறது. But here in the delight or the happiness told here, it is to only delight in the Lord. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள். And you must learn how to be delightful in the Lord. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உனக்கு அருளி செய்வார். And then shall God granting forth all your heart's desire. என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்று பாருங்கள். See what a blissful promise of God. ஆனபடியினால் நம்முடைய இருதயத்திலே இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிறவர்களுக்கு அநேக வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் இருக்கலாம். Of course we have come to the presence of the Lord. Many of us are having some of the desires with us always. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரே பதிலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். But God wants to give us one answer for all our desires. நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அப்போது உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அருளி செய்யப்படும். And if you are delightful in the Lord, then God shall command all these blessings, all the desires to come to fulfillment. நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. But we cannot wide open our hearts to everyone. பெற்றோர்களிடத்தில் கூட சொல்ல முடியாத சில காரியங்கள் இருக்கலாம். There will be some reservation we have. We can even not divulge or open to our parents. நண்பர்களிடத்தில் சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கலாம். To our close friends also we cannot open up our hearts. எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் தாராளமாக சொல்லலாம். But anything be anywhere, but we can open our hearts always to the Lord. நாம் சொல்லாவிட்டாலும் அது அவருக்கு நன்றாக தெரியும். But if you are not opening our hearts, nevertheless he knows that. நாவில் சொல் பிரவாதற்கு முன்பாகவே அவர் நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை கண்டு நமக்கு பதிலளிக்கிற தேவன். And God is a God who will know and perceive and understand all the things of our heart before we utter or mutter some word unto him. ஒரு மனிதன் தாராளமாக தன்னுடைய இருதயத்தை முழுவதும் திறக்கக்கூடிய ஒரு இடம் தேவ சமூகம். But it is the sweet presence of the Lord in which man can always come and wide open his heart. ஆனபடியினால் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியா இருக்க, ஆண்டவரிடத்தில் நாம் மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Therefore we must habituate ourselves to be delightful in the Lord. ஆண்டவருக்கும் நமக்கு இடையில எந்தவிதமான நம்முடைய எந்தவிதமான ஒரு சிறு பிளவும் இருக்க நாம் இடம் கொடுக்க கூடாது. And we must not give any breach or something to come in between ourselves with our God. நமக்கும் ஆண்டவருக்கு இடையில
எந்த விதமான ஒரு மனத்தாங்கல் இருக்கக்கூடாது. There must not be anything, a point of grievance we must have with our God. என்ன நமக்கு சம்பவித்தாலும் நமக்கு ஆண்டவருக்கு இடையில உள்ள அந்த உறவை நான் பாதுகாத்து. Maybe anything taking place with us in our families, but the connection what we have must be perpetual. இன்னைக்கு காரியங்களை விளங்கிக் கொள்ளாதபடியினால், நம்முடைய தேவனை பற்றி சரியான ஒரு அறிவு இல்லாதபடியினால், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா உடனே ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அடிக்கடி மனத்தாங்கள் வைத்துக் கொள்ளுகிறதான ஆட்கள் உண்டு. There are some people ignorantly they will have some grievance with God, saying why I am all right but why such a misfortune befalling my way. They have some grievances. ஆண்டவர் எனக்கு ஒண்ணு செய்யல, நான் கோயிலுக்கு வர மாட்டேன். I will not come to the faith home because God has not done me this. பைபிள் படிக்க மாட்டேன். I will not read the Bible. ஜெபம் பண்ண மாட்டேன். I will not pray. அப்படி சொல்றவங்க உண்டு. People do say in this manner. அது ஒரு குழந்தையின் அனுபவம். It is the experience of a babe. நாம் கர்த்தருக்குள் வளரும்போது இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறிப்போம். And as we grow forth in the Lord, all this experience must get vanished. நம்முடைய ஆண்டவரை பற்றி நமக்கு அடிப்படையாக சில கருத்துகள், சில உண்மைகள் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். But on said we must have some founder or some basic things connected with our God in our lives. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிற தெய்வமே அல்ல. Our God will not oppress or impoverish or persecute or put into suffering any of his child. ஒரு மனிதனுக்கும் மனப்பூர்வமாக எந்த ஒரு தீமையை செய்து மனிதனை சஞ்சலத்துக்குள்ள, வேதனைக்குள்ள ஒருபோது ஆண்டவர் கொண்டு வர மாட்டார். And never and again never God will put any person into predicament or to suffocate him or put him into suffering. நம்முடைய குற்றங்களின் நிமித்தம் சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை சிட்சிப்பார். But of course because of our shortcomings sometimes God shall be chastising us. அந்த சிட்சை நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். The chastisement may be grievous to us. அது மனப்பூர்வமா ஆண்டவர் நம்மை சும்மா சிட்சிக்கிறதல்ல. But not willingly or God freely wants to persecute us. நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக, நாம் தவறான வழியை விட்டுவிட்டு சரியான வழியில திரும்பி வருவதற்காக ஆண்டவர் அப்படி நம்மை சிட்சிப்பார். But that chastisement God meting out against us only for our correction, our reformation and to mend our ways. இந்த காரியத்தை முழு சபையாரும், இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அடிப்படையாக நமக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. But this is the basis or fundamentally all the people in the assembly must take it from here. இந்த பரலோக பாதையில், இந்த கிறிஸ்துவ பாதையில நாம் முன்னேறி செல்வதற்கு இது மிகவும் அவசியமான ஒரு அஸ்திபாரம் போன்ற ஒரு காரியம். And this is something like a foundational stone for us to tread on or march upon towards our destination of heaven. ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுவதற்கு இப்படிப்பட்ட கருத்துகள் மிக முக்கியமானவைகள். And as there is a foundation, it is very much vital for a house to be constructed. Likewise for a spiritual journey, this is a very much a basis on which we must tread upon. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். I know to whom I believe. அவர் என்னை மனப்பூர்வமாய் சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்தவே மாட்டார். But wholeheartedly or willingly God will not suffocate or put some sufferings upon me. நமக்கு ஒரு சிறுமை, சஞ்சலம், கஷ்டங்கள் வந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அந்த காரணத்தை காட்டி தரும்படி ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்க வேண்டும். If suppose there is an evil or sufferings we encounter in our life, we must be seated in God's presence to reveal unto us, God, why this evil has come in my life. மற்றபடி ஆண்டவர் எனக்கு இப்படி செய்து, நாம் என்னமோ ரொம்ப கரெக்டா இருக்கிறது போல ஆண்டவர் இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நமக்கு ஒரு மனத்தாங்கல் ஒருபோது வர இடம் கொடுக்க கூடாது. But at the same time that when some mishaps are there in our life, we must not have something against our God. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க நாம் பழக வேண்டும். And we must be able to be in delightfulness in the Lord at all times. மகிழ்ச்சியா இருந்து எல்லா சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை நாம் எளிதாக ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். And be in delightful mode and to harvest all the blessings from the Lord. நம்முடைய தேவன் நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறவர். And because God is making or exercising or giving us exercising our hands and our fingers to war. ஒரு கிறிஸ்தவனுக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள்,
யுத்தங்கள் எல்லாவற்றிலேயும் எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து ஜெயம் எடுக்க வைக்கிறவர். And he is the God who will give us or put us into practice as to how wage the war, how to do the battles and have victories. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். And because he was tempted and he was put into trials in all points, therefore he is well able to give us or succor help because he has suffered. நம்முடைய அருமையான இயேசு போகாத ஒரு புது பாதையில அவர் நம்மை நடத்துகிறவர் அல்ல. And God will not sentence us into a path in which God has never stepped into. தலைவலியில இருக்கிறவங்களை பார்த்து என்ன அந்த தலைவலிக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு யாராவது சொன்னா திருப்பி சொல்லுவாங்க, இந்த தலைவலி உனக்கு வந்தா தாயா தெரியும் அப்படி சொல்லுவாங்க. Suppose a person has got a very severe headache and he is suffering. A person he says, why are you getting so much of pains for an ordinary headache? He will say, if you have this headache you will know the pain. அப்படி நம்முடைய ஆண்டவரிடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்கிறதுக்கு இடமே இல்லை. But there is no room given unto humankind to ask such a question to God. ஒரு மனிதன் இந்த பூமியில போக வேண்டிய எல்லா பாதையிலையும் அவர் ஏற்கனவே கடந்து எல்லாவற்றையும் ஜெயித்து இப்பொழுது அவர் சிங்காசனத்தில் அவருடைய வலது பார்சத்திலே நின்று கொண்டிருக்கிறார். And God the Father, now he has passed or he was subjected to all the paths of men and he was victor and now he has gone to the throne to be seated with Father God. நம்மை போல எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டார். And like us, he was put into trial like in every manner. எல்லா சோதனையிலையும் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. But in all the trials he did not commit any sin. நம்முடைய எல்லா நெருக்கத்திலையும் அவர் நம்மோடு நெருக்கப்பட்டவராக இருக்கிறார். And he was a God who was afflicted during all our afflictions. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வியாதியில கஷ்டப்பட்டா நாம் தனியா கஷ்டப்படுறது இல்ல, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு சேர்ந்துதான் கஷ்டப்படுது. And when a person is having some or seized with some sickness and pains, not he was alone but God is with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் நமக்கு நம்முடைய தேவன் அருமையான தேவன். Therefore for us our God is a good God. அது எந்த சூழ்நிலையிலும் இந்த தேவனுக்குள்ள நாம் மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். But in all situation we must be delightful in the Lord. அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். But ponder upon this verse. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருன்னு சொல்லல. It is not that just rejoice in the Lord. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. But have delightful thyself in the Lord. நம்முடைய மனதுல ஆண்டவரோடு கூட நம்ம மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். And we must habituate ourselves to be in delightfulness with our God in our mind. நம்முடைய மனதுல நம்முடைய கருத்துகள்ல கூட நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு இடையில ஒரு வித்தியாசம் சந்தேகம் வர்றதுக்கு இடமே கொடுக்க கூடாது. In our mind or in our thinking also there must not be anything coming against us with God. நம்முடைய தேவன் நல்லவர். For our God is good. அவர் பரிசுத்தமானவர். And he is a holy God. அவர் பரிசுத்தர். And he is holy. அவர் அதிசயங்களை செய்கிறவர். And he is rotting forth signs. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். And he is almighty God. அவர் இருளை வெளிச்சமாக்குகிறவர். And he transforms the darkness into light. தீமையை நன்மையினால வென்றவர். And he overcame evilness with good. அப்படினாலே அவர் காரிருளிலே வாசம் பண்ணுகிறவர். And although he comes and dwells in the obscure darkness. அவருக்கு ஒளியும் இருளும் சரி. And for him even darkness and light are same. ஏனென்றால் அவரே வெளிச்சமாக இருக்கிறார். Because he is the light. அவர் நித்திய வெளிச்சம். He is the eternal light. அப்படினால் இருள் அவரிடத்தில் இருக்க முடியாது. Therefore darkness can never come closer to him. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. Because there is no darkness in him. இந்த தேவன் தான் நமக்குள்ள இருக்கிறார். And this God is with us. இந்த தேவன் தான் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறார். And this God is holding forth our right hand. இந்த தேவன் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். And this great God is leading us forth. இந்த தேவன் தான் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். And this same God shall lead us up till our end. இப்படி ஒரு தேவன் இருக்கும்போது நாம் அவருக்குள்ள மகிழ வேண்டாமா? But when we have such a great God, shouldn't we not delight in him? நம்முடைய தேவனை பற்றி இப்படி ஒரு அறிவு நமக்குள்ள இருந்தால் நம்முடைய மனதில் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்போம். And therefore if we have a gross knowledge connected with our God to whom we serve, we shall be delightful always. நம்முடைய மகிழ்ச்சி குறைந்து போறதுக்கு காரணம் நம்முடைய தேவனை பற்றிய சரியான அறிவு இல்லாவிட்டால் இருந்து அதை இழந்து போயிருந்தால் நமக்குள்ள மறுபடியுமாக துக்கங்கள் போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ளக்கூடும். When we come short of this knowledge of God or we are waxing cold in his love, we all the happiness, delightfulness getting receded in us. ஆனபடினால்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். Therefore Isaiah chapter 26 third words we read of him like this. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு போக விடுவீர். And thou wilt keep him in perfect peace whose mind is stayed on thee because he trusteth in thee. வாசி. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Thou wilt keep him in perfect peace whose mind is stayed on thee because he trusteth in thee. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். And he has got the mind fully stayed because he is perfect in the Lord. நம்முடைய தேவன் ஒரு உருவமா இருந்தா அவரை போய் இப்படி கையால பிடிச்சுக்கலாம், உறுதியா பிடிச்சிட்டு நான் விட மாட்டேன்னு சொல்லலாம், இல்லாவிட்டா அவரையும் நம்மையும் சேர்த்து ஒன்னா கட்டி வச்சிடலாம் இருக்கா. And if God has got a body and if he is standing before us, we can cleave unto him or we can tie up ourselves with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அவர் ஆவியாக இருக்கிறார். But nevertheless our God is a spirit. அவர் அதரிசனமான தெய்வம். And he is an invisible God. அன்ன என்றைக்கு ஜீவிக்கிறவர். But ever he liveth. அப்ப இந்த தேவனை எப்படி நான் உறுதியா பற்றிக்கொள்றது? But how to get cleaven unto him? மனதில உறுதியாய் பற்றிக்கொள்ள. And in mind we must be staying upon him. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். Whose mind is stayed on thee. நம்முடைய மனதில நம்முடைய தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ள. Therefore we must cleave unto him and be staying upon him. அதை விளங்கிக் கொள்ளும்படி வேதத்திலிருந்து நான் இப்படி ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். In order to drive home point that I will make an illustration from Bible. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். It is a known verse to all of you. நகோமியும் ரூத்தும் எப்படி பற்றிக்கொண்டார்கள் என்று நமக்கு தெரியும். And we know how Naomi and Ruth they were riveting their life together. யோனத்தானும் தாவீதும் எப்படி பற்றிக்கொண்டார்கள் என்று நமக்கு தெரியும். And how Jonathan with David they were knitted together. அதுபோல நாம் நம்முடைய மனதிலே ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். Therefore in mind we must be staying or getting united with God. ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. But Ruth was a Moabite woman. நகோமி ஒரு யூத ஸ்திரீ. But Naomi was from Jewish family. எந்த விதத்திலேயும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கவே முடியாது. But these two persons, two great different nation cannot be together. ஆனால் இந்த ரூத்தருடைய மன உறுதியானது நகோமியோடு ஐக்கியப்பட வைத்தது. But the staying what she had within her mind made her to be united with Naomi. எருசலேமிலே பஞ்சம் உண்டான போது பிழைக்கிறதுக்காக நகோமி தன்னுடைய புருஷனோடும் 2 குமாரர்களோடும் 4 பேருமாக சேர்ந்து மோவாப் தேசத்துக்கு போனாங்க. When there was a famine found in Jerusalem, in order to make a livelihood, Naomi with her husband with 2 sons they have gone to Moabite land. அந்த தேசத்துல போய் தன்னுடைய 2 குமாரர்களுக்கும் நகோமி விவாகம் பண்ணினாள். And Naomi also given them some wives from the land of Moab. அது அந்த மோவாப் தேசத்தில் உள்ள 2 ஓர்பால் ரூத் என்ற 2 பெண்களை விவாகம் பண்ணி வைத்தார். And 2 girls were besought, one was Orpha, another was Ruth. They were wedded with their sons. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக நகோமியுடைய கணவன் மரித்தார். But in the passage of time the husband of Naomi died. பிறகு தன்னுடைய மகன்களில் ஒருவன் மரித்தார். Then afterwards one of her son he died. அடுத்த மகனும் மரித்து விட்டார். Then other son also dead. இப்ப புருஷனையும் இழந்தாள், 2 ஆண் மக்களையும் இழந்தாள். Now situation is the husband is no more and she has lost her 2 son-in-laws. நான் நினைக்கிறேன் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்களுக்குள்ள மரிச்சிருப்பாங்க. And I think very quickly they must have died. 2 மருமக்கள் மட்டும் மோவாப் தேசத்தை சேர்ந்தவர்கள் நகோமி 3 பேரும் 3 பெண்கள் தான் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். 3 ஆண்களும் மரித்து விட்டார். All the 3 members, the father, 2 sons, they no more. Only the 2 daughter-in-laws with the mother-in-law, they were residing in a house. நகோமிக்கு அது மிகுந்த கசப்பா இருந்தது. It was a bitter pill for Naomi to intake. அது தாங்கக்கூடாத ஒரு வேதனையாக இருந்தது. She was unable to bear that. புருஷனும் இழந்து போனார். The husband is also gone. தன்னுடைய 2 மகன்களும் மரித்து விட்டார். The 2 sons are also gone. இப்பொழுது மோவாப் ஸ்திரீகள் கொஞ்ச வயசுல கல்யாணம் ஆகி கொஞ்ச வயசுல 2 மருமக்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருக்கிற நேரம். Now this is the time she was in a predicament as to what to do with the 2 daughters-in-law very young and tenderly. அப்பொழுது மிகுந்த துக்கத்தோடு தன்னுடைய மருமக்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். With the profound grief
Looking into the daughter-in-law, she said, நீங்கள் கொஞ்சம் வயதாக இருக்கிறீர்கள், but you are very young. நீங்கள் போய் யாரையாயிலும் உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்களை விவாகம் பண்ணிக் கொள்ளுங்கள். And please go and according to your choice you can marry to anyone. உங்கள் தேசத்திலே உங்களுடைய ஜாதி ஜனங்களை பார்த்து நீங்கள் விவாகம் பண்ணிக் கொள்ளுங்கள். நான் தனித்தவளானேன், ஆனபடியினால் என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். And she says, I am in solitude. Now you can leave me and go and get married with somebody of your choice, a young man in your country. ஓர்பாள் உடனே முத்தமிட்டு ஓடி போய்விட்டார். And Orpha kissed her and departed from. ஆனால் ரூத் அப்படி அல்ல. But Ruth was not so. இந்த நகோமிக்கு மருமகளான கொஞ்ச நாட்களுக்குள்ளாக நகோமியுடைய கணவன் மாமனார், தன்னுடைய புருஷனுடைய தம்பி, இவங்க எல்லாருடைய பழக்க வழக்கங்கள், இவருடைய பக்தி, இதெல்லாம் பார்க்கும்போது அவளுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாயிற்று. But Ruth, when in a very small span of time, she was able to look into the life, a pattern life of Naomi, the death of the husband, then death of her own husband and with the brother-in-law, and she was able to see all their conversation and lifestyle. அதே நேரத்தில் நகோமியுடைய குடும்பத்தில் பயங்கர இழப்பு சம்பவித்திருக்கிறது. But at the same time, great things have befallen in the life of Naomi. ஆனாலும் இவர்களுடைய தேவன் பெரிய தேவன் என்பதை கண்டுபிடித்தார். But she was able to understand one thing, the God to whom she is serving is a great God. ஆனபடியினால் நகோமியோடு கூட மனதில் ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொள்ளுகிறார். Therefore within her heart or mind she had a concrete feeling upon Naomi. நகோமியும் ரூத்தும் ரெண்டு சரீரமாக இருந்தாலும், and although bodily they are two entities having two bodies, அவங்க ரெண்டு பேருடைய ஆவியும் ஒன்றாய் கட்டப்பட்டு விட்டது. but the spirit of both these persons were knitted together. ரூத் என்ன சொல்லுகிறாள்? What Ruth says? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். And she says lastly, your God is my God. நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன். And wherever you go, I am going to come to you. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். For your people are going to be my people. நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன். Where thou lodgest, and I am going to lodge there. நீ மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற இடத்துல நானும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன். Where you shall be buried, I shall also be buried there. ஆனபடியால் மரணமே அல்லாமல் நம்மை விட்டு ஒன்று பிரிக்காதிருக்க கடவுது. Therefore let save the death, nothing shall sever all our ties. பின்திரும்பி போவதை குறித்து என்னோட நீர் பேச வேண்டாம். Please entreat not of me going back once again. எந்த அளவு ரூத்துனுடைய மனது நகோமியுடைய மனதோடு கட்டப்பட்டிருக்கிறது என்று பாருங்க. See in what manner of connection or cordiality or relationship she had with Naomi the mother-in-law. நீ கஞ்சி குடிச்சா நானும் குடிக்கிறேன். And if you are having a stale rice, I will also eat that. நீ வெறும் தண்ணியை குடிச்சிட்டு பட்டினியா இருந்தா நானும் உன்னோட பட்டினியா இருப்பேன். And if you are suffering or famished, I shall also be cast down. நீ சாதாரண ஒரு துணி உடுத்திக் கொண்டு கஷ்டமுள்ள ஒரு வாழ்க்கை செய்தா உன்னோட சேர்ந்து நானும் அப்படியே இருப்பேன். Suppose you are in utter poverty or abject poverty and having ordinary clothing, I shall also have same manner. ஆனால் உன்னை விட்டு பின் திரும்பி போக வேண்டும் என்ற பேச்சையே நீ எடுக்க வேண்டாம். But do not speak of me going back from you. எப்படி ரூத் நகோமியோட மனதில பற்றி கொண்டாள் என்று பாரு. See how my mind, the Ruth got wedded with Naomi. அப்படித்தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே தேவனுடைய மனிதர்கள் தேவனை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Likewise how the people of God must stay their mind upon God, it's been recorded in Isaiah. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், whose mind is stayed on thee. அப்ப நம்முடைய இயேசுவியே நாம் நம்முடைய மனதில் இவ்விதமாய் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். Therefore we must cleave on, be stayed upon our God. இந்த ஐக்கியத்தை, இந்த உபதேசத்தை, இந்த ஊழியர்களோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் இப்படிப்பட்ட ஒரு மனதில் உறுதியாய் பற்றிக்கொண்ட ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும். Our fellowship must be a knitted fellowship with the saints of God, with the word of God, doctrine of God, and even with God. பின்திரும்பி போவதை பற்றிய பேச்சுக்கு அங்கே இடமே கிடையாது. And there is no chance, no place for speaking to go or depart from God. அப்ப நம்முடைய ஆண்டவரோடு இப்படிப்பட்ட ஒரு மன உறுதி நமக்கு இருக்குமானால் இந்த வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் நாம் பின்வாங்கவே முடியாது. And suppose we have such a concrete type of fellowship with God,
And in our life, any predicament might come, but which will not take us away. இந்த உறுதியை பார்த்துவிட்டு அப்புறம் நகோமி அவளோடு ஒன்று பேசவில்லை. And looking into the riveted heart, Naomi did not speak anything of her to depart from her. வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் 1:18. அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அதுக்கு முந்தின வசனத்தை வாசி. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு. And when she saw that she was steadfastly minded to go with her. அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்று பேசவில்லை. அதை குறித்து அப்புறம் அவளிடத்துல ஒன்று பேசவில்லை. Then she left speaking unto her in this manner. இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பற்றிக்கொள்ள. And this is the manner in which we people of God must cleave unto God. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடைய. And perfectly a person's mind is stayed upon him. அவன் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறான். And he, because he is perfectly believing him. அவனுக்கு வேற ஒரு நம்பிக்கையே கிடையாது. And has got no other hopes upon anything. சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு இல்லாவிட்டாலும் நீ கொடுக்கிற வரைக்கும் அவன் உனக்கு தான் காத்திருப்பான். And other you may serve some food, or if there is nothing to eat, still he will be with you. திமிங்கலம் தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறதா. And even Leviathan also is looking to God so that he must supply some food. 104வது சங்கீதத்திலே சிங்கத்தை கவனித்து பாருங்க. And in 104th Psalm, look unto the lion. காட்டிலே இருக்கிற மிருகங்கள்ல ராஜா அதுதான். And he is called or a king in the forest. அந்த சிங்கம் கூட டெய்லி ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு காத்திருக்கிறதா. And it is also, although it is in a jungle, but looks unto God for his prey. 20வது வசனம் வாசிங்க. 21. பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுவான். The young lions roar after their prey and seek their meat from God. பாருங்க, ஆண்டவர் பார்த்து ஆகாரம் கொடுக்கிற வரைக்கும் சிங்கம் காத்துக்கொண்டு அவரை நோக்கி கர்ச்சித்து கொண்டே இருக்கு. The lion will look unto the Lord and roaring up for the prey until he supplies the meat. சிங்கம் காட்டுல கர்ச்சிக்குதுன்னா அது ஆண்டவரை நோக்கி எனக்கு பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு கொடுன்னு ஆண்டவரை நோக்கி போடுற சத்தம் தான் அது. The roaring of the lion that could be seen as a thundering in the forest, it is only a voice of crying, God supply me with my meat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிங்கம் கத்தும்போது அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனால் நாமோ நீதிமானை ஆண்டவர் பசியினால் வருந்த ஒட்டார். நமக்கு பசி எடுக்கிறதுக்கு முன்னாலே கொடுத்துறாரு. The lion shall roar up for its prey for to eat, but when a righteous person is there, God shall not put a righteous person to suffer hunger. நாம் சிங்கத்தை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? Because are we not better than the lion? இப்படிப்பட்ட ஆண்டவரை போய் எனக்கு சரியா ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கல, எனக்கு வேலை கொடுக்கல, எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு சொன்னா அது நீ அது உன்னுடைய பகுதியில் உள்ள அவிசுவாசம், தெய்வத்தை சரியா விளங்கிக் கொள்ளாதது, அது உன்னுடைய பகுதியில் உள்ள குறைவு, அது தேவனுடைய பகுதியில் உள்ள குறைவு அல்ல. If suppose our God being such a God who is supplying everything in the correct time, if you are not receiving, if you are not being blessed, it is the flaw that lies in your side. சிங்கத்துக்கு பசி வந்து பசிக்குதேன்னு அது கத்தும் போது ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பார். When a lion is roaring forth in the forest, and because of his cry there shall be meat coming from God. ஒரு நீதிமானை பசியினால் ஐயோ பசிக்குதேன்னு வருந்தவே விட மாட்டார். But God will not put a righteous person to suffer hunger in any way. இவ்வளவு அருமையான தேவனை நீ குறை சொன்னா எப்படி? If God being such a great God, how can you find fault with him? ஆண்டவரை நம்பி வந்து எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு சாப்பாடு இல்ல, குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம், இப்படி எல்லாம் பேசினா இந்த வார்த்தைகளுக்கு பேர் தான் கெட்ட வார்த்தைகள். And this is the slang. If you say that I believed upon God, but he has not supplied me with this, and neither he gave me this job. இது கிறிஸ்தவர்கள் பேசுற கெட்ட வார்த்தை. Now this is the slang used by Christians.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயில பிறக்க கூடாது. The slanderous words or vain words must never come out of our mouth. அப்ப ஆண்டவரை குறை சொல்லுகிறது போல இருக்கிறது அல்லவா? Because we are finding flaw with the great God. நம்முடைய தேவன் அருமையான தேவன். For our God is a good God. நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். Our God is a loving God. யாரும் உலகத்தில் இருக்கிற ஒருவராயிலும் ஒரு சிருஷ்டியாயிலும் சாத்தான் உள்பட யாரும் அவரை விரல் நீட்டி ஒரு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கவே மாட்டார். But God cannot be pinpointed by any evil man, wicked man, or even the Satan cannot accuse him with his index finger with any fault. இவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். And our God, we have such a great. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many are acknowledging? Hallelujah. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம். The blessed are the people those are having God their own Lord their God. இவ்வளவு அருமையான தேவனை தன்னுடைய சொந்த தெய்வமாக பெற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. Blessed are the nation those who accepted him to be their Lord God. காரணம் என்னன்னா இந்த தேவனை பிடித்துக் கொண்டபடியால் இனி அவர்களுக்கு ஒரு குறைவுமே கிடையாது. Because they come closer to the Lord having fellowship, no flaws or no shortcomings. தேவன் அவ்வளவு அருமையாய் அழகாய் நம்மை நடத்துகிறவர். And very beautifully and very nicely God shall lead them forward. யாருக்காயிலும் இதுவரைக்கும் நம்முடைய தேவனிடத்தில் ஏதாயிலும் மனத்தாங்கல் இருந்தால் அதை ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, தெரியாம உண்மையில நான் மனத்தாங்கலா இருந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிக் கொள்ளுது. Perhaps some of us are having some grief or something against our God. Please, this is a great blunder. You must ask apologies right away now. பிசினஸ் சரியில்லைன்னா நான் ஒழுங்கா எல்லா கூட்டத்துக்கு போறேன், என் பிசினஸ் சரியில்லை, ஆண்டவர் என்ன இப்படி விட்டாரு அப்படி சொல்லுவாங்க சிலர். Some people will say, I am correctly going to the meetings and I am correct in my side, but why there is no profit in my business, but God is not working. அவ ஒழுங்கா எல்லா கூட்டத்துக்கு போறதுக்கு பிசினஸ் நல்லா இருக்கிறதுக்காக தான் இல்லையா? Therefore, correctly attending the meetings, it's only for the prosperity of your business. ஒழுங்கா எல்லா கூட்டத்துக்கு போயிட்டா பிசினஸ் நல்லா இருக்கும். And if I come correctly or regular have attendance, it shall be all prosper. அப்படி அல்ல. It is not like that. ஏதோ நம்முடைய பகுதியிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. But yet something we have to grieve our God. அதை கண்டுபிடிக்க. But we must find out that. அந்த இடத்தில் நம்மை தாழ்த்த. We must humble ourselves in that point. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. My people, those who have been called by my name. ஜெபம் பண்ணி. They humble themselves and pray. பாவ அறிக்கை செய்து. Confess all their sins. என் முகத்தை தேடி. And seek my face. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் உடனே சேமத்தை கட்டளையிடு. And when they turn back from all their sinful ways, and I shall command prosperity in the land. எந்த பகுதியிலே ஆயிலும் நமக்கு குறைகள் இருக்கும்போது ஏதோ நம்முடைய பகுதியில தவறுகள் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டு அதை என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கு. And we must very swiftly, we must hasten to find out our flaws, because there is a tangible blessings are not to be seen. ஆண்டவரை குற்றப்படுத்துறதுக்கு குறை சொல்றதுக்கு நாம் தீவிரமாக இருக்க கூடாது. And we must not accuse God to find fault with God hastily. ஒரு நல்ல கிறிஸ்தவன் அந்த ஏரியாவுக்கு போகவே கூடாது. And a good Christian must not step into that area. ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணி விட்டார் அப்படி பண்ணி விட்டார் என்று அவரை குற்றப்படுத்துற ஒரு இடத்துக்கு போகவே கூடாது. And we must not step into the plane in which we are able to accuse God, the great God. நம்முடைய தேவன் அந்த அளவுக்கு நடக்கிறவரே அல்ல. But God is not God who has got such a pedestal. நம்மை தான் ஆராய்ந்து பாருங்க. But we must meditate upon ourselves. நம்மை தான் நிதானித்து அறிய. And we must judge ourselves. அப்போது காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வாய். And then God shall give us all our desires. யாருக்காயிலும் இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்தை குறித்து ஆயிலும் தேவனோடு மனத்தாங்கள் இருந்தால் ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த காரியத்தை சொல்லி, ஆண்டவரே தெரியாமல் உண்மையில் நான் மனஸ்தாபப்பட்டு விட்டேன், என்னை தயவு செய்து மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு கொஞ்ச நேரம் தோத்திரம் பண்ணது. And we have to now praise God for some time. God, I have such grief against you because I have not received this blessing, but I apologize now. எல்லாரும் கண்களை மூடு. Let us all close our eyes. ஒரு நிமிடம் ஆராய்ந்து பாருங்கள். 1 minute ponder upon your life. எந்த காரியத்தை குறித்து ஆயிலும் ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு துக்கங்கள் வந்திருக்கிறதா? And is there any profound grief against your God in your life? கர்த்தாவே என்னை மன்னியும். Lord, you must forgive me. என்னுடைய அறிவின்மையால் நான் அப்படி செய்து விட்டேன். And because of my ignorance, I had this grief. உம்மை பற்றி நான் சரியாக விளங்காதபடியினால் நான் உம்மை குற்றப்படுத்தி விட்டேன். I have accused you because I was ignorant about you. உண்மையில் எனக்கு மனத்தாங்கள் வந்து விட்டது. But some grief has befallen in my life against you. என்னை மன்னியும் ஆண்டவரே. Please forgive me. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைதான்.
For everything shall be working together for good for the person who is loving God. ஒரு தீமை இல்ல. There is no evil to come. எல்லாம் நன்மைதான். Everything is going to be for our good. என்ன அருமையான தேவனுடைய வார்த்தை. What a goodly word that comes to us from God. எல்லாம் நன்மைதான். Everything is working அப்படியானால் together for நாம் good. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது முதல் இதுவரைக்கும் நமக்கு நடந்ததெல்லாம் நன்மை. Therefore all things that happened to us is meant for our good when we got saved. ஒரு தீமை கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்யல. God has not meted out any evil against our life. யாராயிலும் நம்மேல் பொய்யாய் சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தாலும் அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு நன்மை மறைந்திருக்கிறது. Some people must have accused and find some fault with us, but there is also some hidden or mysterious goodness wrapped by God. எல்லா மனத்தாங்களையும் கர்த்தர் மன்னிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது எப்படி பிதாவினிடத்துல அவர் மகிழ்ச்சியாக இருந்து நடந்து கொண்டார், எப்போது மகிழ்ச்சியாக இருக்க எப்படி பழகிக் கொண்டார் என்பதை குறித்து நான் வேதத்தில் படிக்கிறோம். And nextly we are going to learn how God was pleasing or delightful in the sight of the Father God as he lived out his life in this world. ஒன்று, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறவர்கள் நம்முடைய மனதுல கூட கர்த்தர் மேல எந்த மனத்தாங்களும் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. தேவன் ஒருபோது நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. Number one point is that we must be always delightful in the Lord and we must not have any griefs or sorrows with God for any of our unreceived blessings. இரண்டாவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்துக்கு திருப்புகள். Let us read Proverbs 8:20. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். I was by him as one brought up with him, and I was daily his delight, rejoicing always before him. இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். And ponder upon this word. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. It's a word told about Jesus Christ. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். I was almost a pet child unto him. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது, தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது, when God was creating everything, கர்த்தராகிய இயேசு அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தார். I was by him as one brought up with him. செல்ல பிள்ளை என்ற மூல பாஷையில செல்ல பிள்ளை என்ற வார்த்தையை சிருஷ்டிக்கிறவராக இருந்தேன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. And brought up by him or a pet child means I was a person to create everything. பிதாவாகிய தேவன் சகலவற்றையும் அவருடைய வார்த்தையினால சிருஷ்டித்தார். And God the Father created everything by his words. சூரியன் உண்டாக கடவது என்று சொன்னார், சூரியன் உண்டாயிற்று. When God pronounced let there be sun, and there was this sun. எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால சிருஷ்டித்தார். God created everything by his words. அப்ப அந்த வார்த்தை என்று சொல்லுகிறது இயேசுவை காட்டுகிறது. And therefore here word denote our Jesus Christ. எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு சிருஷ்டித்தார். Therefore God the Father has created everything through Jesus Christ. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இல்லாவிட்டால் சிருஷ்டிக்கிறவராக இருந்தேன். I was by him as one brought up, or I was a creator with him. நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? And what I had been doing? அவர் என்னை கொண்டு எல்லாவற்றையும் அவர் செய்யும் போது, when God was doing everything through me, நித்தமும் நான் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்தேன். and I was daily his delight. நன்றாக கவனித்து பாரு. And ponder upon this word. நான் நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்தேன். I was daily his delight. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மனதை மகிழ்விக்கிறவராக இருந்தார். And he was making the Father's heart to be in delightfulness. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிறார். And he was creating everything through Lord Jesus Christ. அப்ப சிருஷ்டிக்கப்பட்டவைகள் ஒன்றும் அவராலே அல்லாமல் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. And all the creations what we see is nothing come out of or without the creation of our Jesus. இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். And God has created everything through Lord Jesus. அப்ப எந்த அளவுக்கு அவர்
பிதாவினுடைய மன மகிழ்ச்சியாக இருந்து கீழ்ப்படிந்திருக்கிறார் என்று பாரு. And therefore we can understand summarily to which extent, which level he was delightful in God. இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே பிதாவினுடைய மனதை அவர் மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். And because of the utmost obedience of his life, he made Father God to delight in him. அப்ப பிதாவுக்கு எல்லா விதத்திலேயும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினாலே நித்தமும் இயேசு பிதாவுடைய மன மகிழ்ச்சியாக இருந்தார். And because he was having utmost obedience for whatsoever Father said, therefore he was delightful in the sight of Father. நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நமக்கு வாய்க்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய எல்லா வசனத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்து ஆவியானவருடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருடைய மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். Therefore, if God has to give us, grant us all our desire, we must have this obedience to all word of God and be delightful to him. இதை கொஞ்சம் நன்றாக விளங்கிக் கொள்ளும்படி புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்துக்கு நாம் திரும்பி வரலாம். In order to have some more light upon this, let us come to a verse in the New Testament. யோவான் 8:29 வசனத்தை வாசி. And John 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். And he that sent me is with me. The Father hath not left me alone, for I do always those things that please him. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போது செய்து கொண்டிருந்தேன். And I was doing everything to please God or to please him. தனக்கு பிரியமானதை செய்தார்னு சொல்லல. He did not say that in order to please myself. பிதாவுக்கு எது பிரியம் என்று பார்த்து அதை நான் எப்போது செய்தேன். For I do always those things to please him. பேச்சில, பார்வையில, எண்ணத்தில, சாப்பிடுறதுல, தூங்குறதுல, உட்கார்றதுல, ஊருக்கு போறதுல, வர்றதுல, எந்த காரியத்திலேயும் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்தேன். I was doing everything to please the Father in my goings and my coming, in my clothing, in my eating, or all manner of our conversation. தலை அலங்காரம் பண்றதுல, Dress உடுத்துறதுல, எல்லாவற்றிலேயும் நான் பிதாவுக்கு பிரியமானது எதுன்னு பார்த்து அதையே செய்தேன். And I was doing everything to please the Father in my beautification, in my clothing, and everything. ஆனபடியினால் என் பிதா என்னை தனியே விடவில்லை. And therefore my Father hath not left me alone. நான் நித்தமும் அவருடைய மனதுக்கு மகிழ்ச்சியாகவே நடந்து கொண்டேன். That I was a delight for him always and every time. ஆனபடியினால் நான் அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தேன். And therefore I was rejoicing always before him. வாசிங்க 30வது வசனத்தை. நீதிமொழிகள் 8:30 வசனத்தை வாசி. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து நித்தமும் பிதாவுடைய மனதுக்கு மகிழ்ச்சியாக நடந்து கொண்டதனால் எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்போது அவருடைய சமூகத்திலே நான் களி கூர்ந்தேன். I was daily his delight, rejoicing always before him. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. And therefore be delightful in the Lord. ஒரு கிறிஸ்தவன் எப்போது ஆண்டவருடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியாயிருக்கிறது எப்படி? And how to be delightful in the Lord always? பிதாவுடைய மனதை அறிந்து அவருடைய மனதை நம்ம மகிழ்ச்சியாக்கி கொண்டே இருக்க வேண்டும். And know or discern and know the mind of the Father and to please him always. எல்லாவற்றிலேயும் தேவ சித்தம் செய்ய வேண்டும். And we must do the will of God in everything. அப்படி செய்தா நாம் அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்து கொண்டே இருப்போம். And if we are able to perform that, we can rejoice with him always. தேவ சித்தம் செய்யறதுல தான் உண்மையான மகிழ்ச்சி உள்ள அடங்கி இருக்கிறது. And the real happiness, joy or mirth is found in doing or accomplishing God's will. பல வரங்கள் இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், பல திறமைகள் இருக்கலாம், அது விஷயம் அல்ல. And you might have many gifts or talents or many capabilities, no matter with God. இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்முடைய இஷ்டமே செய்து கொண்டு இருக்கலாம். And maybe having all these weapons, we may be doing still our own will. ஆண்டவருக்கு அது விஷயம் அல்ல. But that is not the matter with God for that. ஏதாவது நமக்கு எது இருக்குதோ இல்லையோ நாம் தேவ சித்தம் செய்ய. And whether we have anything or we do not have, but we must do the will of God. தேவ சித்தத்தின்படி நம்முடைய சகலவற்றையும் நாம் பிரயோஜனப்படுத்தாவிட்டால், And if you are not performing everything according to the divine will, நம்முடைய விருப்பம் போல அவைகளை நாம் உபயோகப்படுத்தினால், and if you are using all this according to our will, கடைசியா ஒரு நாள் வரும் அக்கிரம செய்யக்காரரை அகன்று போங்கள் என்று சொல்வார். and lastly there will be one day it shall be told, the doers of iniquity be ye gone from me. நமக்கு இருக்கிற கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும்
தேவ சித்தம் என்ற சட்டத்தின் ஊடே கொண்டு போக வேண்டும். Maybe our gifts and talents and capabilities, everything must come to the frame of the will of God. தேவ சித்தப்படி அவருக்கு பிரியமான விதத்தில் அதை பாவிக்க வேண்டும். And according to the will of God, everything must be utilized or operated upon. நமக்கு விருப்பமானா பாவிக்கிறது, இல்லாவிட்டா மறைச்சு வச்சுக்கிறது, இல்லாவிட்டா ஒரு தாளந்த புதைச்சவனை போல புதைச்சு வச்சுக்கிறது, இது அல்ல. It is not that one day we will operate it, use it for our glory. Afterwards we will bury it and hide it. எல்லாவற்றிலேயும் தேவ சித்தத்தை பகுத்தறிந்து அதன்படியே நாம் எல்லாவற்றையும் செய்ய. And we must discern and know the will of God in everything, and we must do accordingly. நமக்கு ஒரு பொருள் கிடைச்சா கூட அது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல அதை பாவிக்க முடியாது. And suppose we are receiving one entity or a thing and we cannot use it at will. ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த பொருளை நான் எப்படி நான் பாவிக்க வேண்டும்? Lord, you have offered me this, but how shall I make use of it? தாவீது ராஜா சொன்னார், எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடத்திலே வாங்கி உம்மிடத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். The saying of King David, he says, everything we received from your good hand, and now we give back everything to you. எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறதுதான். Everything is offered by God. நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல செலவழிக்க முடியுமா? And can we spend all our livelihood because we have earned it? நீங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, கடைசியா ஒரு வேலை கிடைச்சிருக்கு, கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வந்திருப்பீங்க, உங்களுக்கு நிறைய வருமானம் வரும், உங்க இஷ்டம் போல நீங்க செலவழிக்க கூடாது. And you must have studied well, you must be having some occupation or business, now you may be having so much of wealth or riches, but you cannot at will use them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 16வது சங்கீதத்திலே தாவீதுக்கு கிடைத்த எல்லா ஐஸ்வரியத்தையும் அத குறித்து தாவீது என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் வாசித்து பாருங்க. And read what was the expenditure which David did in his life in Psalm 16. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாருங்க, தனக்கு ஆண்டவர் கொடுத்தது எல்லாவற்றையும் அவர் எவ்விதமாக அதை தேவ சித்தப்படி பயன்படுத்துறாரு பாரு. And all the goodnesses which David had, how he is spending them. தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்ததாக நான் வேதத்துல படிக்கிறேன். And we read King David gave everything of him and to the temple of God. ஆனபடியினால் எல்லாவற்றையும் நாம் தேவ சித்தத்தின்படி செய்யும் போதுதான் பிதா மகிழ்ச்சியா இருக்கிறார். And Father God shall be delighting upon us when we do everything according to his will. அப்ப நம்முடைய சுய இஷ்டம் போல நம்ம செய்யும் போது, செலவழிக்கும் போது, நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய உண்மையான மகிழ்ச்சியை நாம் இழந்து போகிறோம். And whenever we are doing according to our own will and desire, we will be losing all this joy. தேவ சித்தத்தை விட்டு நாம் விலகி போகிறோம். And we are drifting away from the will of God. அப்ப ஒரு காரணம் இல்லாத சில நேரத்துல பாரம், கவலைகள், ஏதோ ஒரு அழுத்தம் நமக்குள்ள காணப்படும். And sometimes without any valid reason we shall be encountering some griefs or sorrows. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்க. And we must ponder upon the reason behind that. அப்போது நமக்கு அது வெளிப்படும். Then it shall be revealed. ஆனபடியால் நாம் தேவ சித்தம் செய்து பிதாவுக்கு மன மகிழ்ச்சியா இருந்து நாம் கலிகூர வேண்டும். And therefore we must rejoice duly doing the will of God and be delightful unto him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be to the name of the Lord. ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. And there were 2 sons for Isaac. இல்லாவிட்டால் ரெபெக்காளுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. There were 2 sons given unto Rebekah. 2 பேரையும் ஒரே நேரத்தில் அவள் கர்ப்பம் தரித்தாள். But they were in the womb together. ஒருவன் பேர் ஏசா, இன்னொருவன் பேர் யாக்கோப். And the first person elder was Esau, another was Jacob. ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள். And they were hailing from only one womb. ஒரே தாய் தகப்பனால் வளர்க்கப்பட்டவர்கள். And they were raised up by the same parenthood. ஆனால் ஒருவன் மூத்தவன் வேட்டையில் வல்லவனாக வனசஞ்சாரியாக இருந்தார். And one person was a very sterling hunter and he was in the fields. நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தால் அது விளங்கிக் கொள்ளலாம். And you can read about his history recorded in Genesis 25:27. ஒருவன் குணசாலி கூடாரவாசியாக இருந்தான். But one person was a plain man dwelling in tents. யாக்கோபு குணசாலி கூடாரவாசியாக இருந்தான். But Jacob was a tent dweller having a plain man. அவங்க அப்பா அம்மாவை சுற்றி அவங்களுக்கு என்ன பிரியம், அவங்க என்ன சொல்றாங்கன்றதுக்கு அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துகிறவனாக இருந்தான். He was a son always walking around the feet of the father and mother to please them, and he was dwelling in the tents always. அப்போ இந்த யாக்கோபு தன்னுடைய தாய்க்கு
மனமகிழ்ச்சியாக இருந்தார். Therefore we can say summarily, Jacob was delightful unto mother Rebekah. ஆனால் ஏசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மன நோவா இருந்தார். But when we read about Esau, strangely or sadly, he was grief unto their father. அவன் தேவ சித்தம் செய்யல. He was not doing the will of God. அவனுக்கு விருப்பமானதே அவன் செய்து அதிலே முன்னேறி கொண்டே இருக்கிறான். And he was pressing forward to do everything at will. அப்ப எப்போதும் நாம் நம்முடைய தேவனுக்கு நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து நாம் அப்படி சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நம்மை இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் நம்மை பயிற்சித்துக் கொள்ள வேண்டும். And we must exercise ourselves to be in utmost obedience to the doctrine, to the leaders and to God. வாசிய 25ஆம் அதிகாரம் 27வது 25. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலி கூடாரவாசியுமாயிருந்தான். And the boys grew, and Esau was a cunning hunter, man of the field, and Jacob was a plain man dwelling in tents. ஒரே தாயின் பிள்ளைகள் தான், ஒருவன் எப்படி இருக்கிறான் இன்னொருவன் எப்படி இருக்கிறான் என்று பார். See, they are having one parenthood, but see one person how he had a good life, another. கர்த்தருடைய வருகையும் அப்படிதான் இருக்கும். The coming of the Lord shall be so. ஒரே சபையில் இருக்கிறோம், ஒரே உபதேசத்தை கேட்கிறோம், ஒன்றாக வளர்கிறோம். ஒரு கூட்டத்தார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒரு கூட்டத்தார் கைவிடப்படுவார்கள். And when we are coming to one assembly of God, listening to one doctrine from God, from the saints of God, one shall be caught up sadly, another group shall be left behind. கேட்கிற சத்தியங்களை உபதேசங்களை பிடித்துக்கொண்டு ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சியாய் நாம் ஜீவிக்க. And holding forth the doctrine that has been expounded, we must be delightful unto the Lord. நாம் ஒரே ஒரு முறைதான் இந்த பூமியில ஜீவிக்க போகிறோம். For we are going to sojourn just for once in this world. நம்மையும் நம்முடைய சொந்தக்காரர்களையும் அவங்களே இவங்களே பிரியப்படுத்துறதிலே ஜீவித்து விட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல நாம் தேவனை பிரியப்படுத்தாமல் போனால் நம்முடைய அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? Suppose in this brief life, if you are only pleasing to the neighbors and all your colleagues, what shall be our next life when we go out of this world? அதுதான் நித்திய வாழ்க்கை. But that is the eternal life. அதுதான் யுகாயுகமாக வாழப் போற வாழ்க்கை. And that is the life you are going to be for ages together with God. இது கொஞ்ச நாள் உள்ள வாழ்க்கை. But this is a temporary life. எதற்காக ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருக்கிறார்? Why God has placed us right on this world? நம்முடைய நித்திய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக அனுபவிக்கும்படி நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்றதுக்காக வைத்திருக்கிறார். In order to make us a matured person, worthy person to enjoy all the blessings in eternity. தன்னுடைய கொஞ்ச நாள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அழகாய் பக்குவப்படுத்தி ஜீவித்த ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். That I shall place before you a prophet who beautifully or eloquently made his life very, very beautiful and bright. அந்த தீர்க்கதரிசி பேர் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். Habakkuk 3:17 please. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கவனிச்சு பாருங்க. And see the word coined by the prophet. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், திராட்சை செடியிலே பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவமரத்திலே பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், ஆட்டு மந்தையில முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். And I will rejoice in the Lord. எப்படி இந்த சூழ்நிலையில ஒரு மனித கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்? How can a man rejoice when everything is failed in his life? அப்ப இந்த பூமியில இருந்த நாட்களில் ஆபகுக் எப்படி தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான் என்று பாருங்கள். Consider how he brought a maturity within his mind when Habakkuk lived in this world. எஸ்ராவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் எஸ்ரா தன் இருதயத்தை எப்படி பக்குவப்படுத்தி இருந்தான் என்று நாம் அங்கே விளங்கிக் கொள்ளலாம். And we can read about Ezra in his book as to how he made his heart mature. வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே அதை போதிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். Ezra, he prepared his heart to seek the law of the Lord, to do it and to teach unto Israel. வாசிங்க எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும்
நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். Ezra had prepared his heart to seek the Lord. இந்த பூமியில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறது நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துறதுக்காக. And God has placed us in this world to only make a preparation of our heart. நம்முடைய சரீரத்துல அதை இதையும் பயிற்சி பண்ணி நல்ல உடம்ப கட்டி எழுப்புறதுக்கு அல்ல. It is not that we will do some exercise and build up a physical body here. நாளைக்கு பிரச்சனைன்னு வந்து அடிக்கணுமே யாரையாயிலும். As if there is a problem that we must give a blow. அதுக்காக அல்ல கர்த்தர் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறது. And we are not placed on this world to revert back like that. ஒரு நல்ல வீட்டை தொழில அதை இதையும் நல்லா கட்டி வைத்து எனக்கு எல்லாம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு அல்ல. Neither to rejoice that I have such an estate or such a building or a house for me. அதெல்லாம் அத்தியாவசியத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். That may be a needful thing as a shelter. ஆனால் அதல்ல நம்முடைய முக்கியம். But that is not an important aspect. நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்து. But we must prepare our heart. இந்த ஆபகுக்கு எப்படி தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார்? How Habakkuk prepared his heart. அத்திமரம் துளிர்விட இல்ல. And there was no blossom in the fig tree. திராட்சை செடியில பலன் இல்ல. And there is no vine in it. ஒலிவ மரத்துல பலன் நட்டு போயிடுச்சு. And everything is gone. வயல்கள்ல தானியம் இல்ல. And there is no grain in the fields. கடையில ஆடு இல்ல. And there is nothing in the stalls. மாடு தொழுவத்துல மாடு இல்ல. In the herds also there is nothing in the stalls. ஒண்ணு இல்ல, எல்லாம் போயிட்டு. Everything is gone for him. ஆனாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். But yet I will rejoice in the Lord. எல்லாம் இல்லைன்னு போய் கடன் வாங்கி நான் அங்க தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் கடன் வாங்கி வச்சுட்டு அப்ப ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வந்து கடனை கொடுன்னு சொல்லி தொந்தரவு பண்ற அளவுக்கு அவன் தன்னை பக்குவப்படுத்த இல்லை. He did not prepare his heart to borrow money from many people and the lenders will come and we are in a predicament. எல்லாம் இல்ல, ஆனா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கு. And everything is not there, but still I rejoice in my God. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கு. I will rejoice in the Lord. என்ன அருமையான ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு இருதயம்னு பாருங்க. And see what a seasoned and a prepared heart. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I will be joyous in God of my salvation. ரட்சிப்பின் தேவன் என்றால் என்னை விடுவித்த தேவன், விடுவித்துக் கொண்டிருக்கிற தேவன், இன்னும் விடுவிக்க போகிற தேவன். God of my salvation means God who set me free. God is setting me free right now. God is going to emancipate me once more. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் ஆத்துமாவை ரட்சித்தார். And he has forgiven all my iniquities and saved my soul. அனுதினமும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எனக்கு வருகிற எல்லா பிரச்சனையிலிருந்து அவர்தான் என்னை விடுவித்து வருகிறார். And now day to day course on every problem I encounter every day is setting me free. கடைசியாக என் சரீரத்திலேயும் கூட எனக்கு ஒரு மீட்பை கொடுத்து ஒரு மகிமையான சரீரத்தை தரப்போகிறது அவர்தான். And he is the God of salvation. He is going to give me at last a glory-filled body as a redemption. என் தேவன் ரட்சிப்பின் தேவன். My God is a God of my salvation. ஆத்துமாவை ரட்சித்தவர். And he saved my soul. அனுதினமும் என் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். And every day he is answering my prayers. கடைசியா என் சரீரத்தையும் மீட்க போகிறார். Lastly he is going to salvage my body. அவருக்குள்ள நான் களி கூறுவேன். I will be joyous in him. என்ன விசுவாசத்தின் வார்த்தை. See what a faith-filled word. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அனுபவம். And this is the experience every Christian must have. இப்படி நம்ம பக்குவப்படுத்திக் கொண்டு ஜீவித்தால் இந்த பூமியில யார் நம்மை ஜெயிக்க முடியும்? And if you are preparing your heart like manner, who can prevail against us in this world? நமக்கு எப்படி தோல்வி வர முடியும்? And how we can encounter defeats? எப்படி நமக்குள்ள அதைரியம் வர முடியும்? How discouragement will come? எப்படி நாம் பயந்து பின்வாங்க முடியும்? How we will be drawing back and going fearful? எப்படி இந்த பூமியில நாம் கைவிடப்பட முடியும்? How we can be seen as a forsaken person in this world? எந்த மனிதருக்கு முன்பாகவாவது நாம் வெட்கப்பட முடியுமா? How can we be put to shame before any man? என் ஜனங்கள் ரெண்டு தீமையை எனக்கு செய்து விட்டார். But my people are committed two sins. ஒன்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன விட்டுட்டாங்க. And they let go the living cistern and they gone from me. எதையோ போய் பிடிச்சிட்டு வர்றான். And now they are taking water from many places. ஆனால் பிடிக்க வேண்டிய என்ன பிடிக்காம விட்டான். But they have not taken potable water from me. வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டார். And they have sought after some places to அவங்க எதெல்லாம் பிடிச்சாங்களோ அதெல்லாம் வெடிப்புள்ள தொட்டி, எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் போயிட்டே இருக்கும். It is a cracked tank, whatever infilling may come it shall go into go. அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிற்காது. But that blessing shall not be a lasting blessing for them. ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் பிடித்துக் கொள்ளுங்க. And you must hold forth the living cistern or the fountain. அப்போது ஒரு கால் உனக்கு குறைவு வராது. Then you will not have of anything to lack. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நாம் களி கூற வேண்டும். And with this time we must be joyous in God of our salvation. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. And delightful thyself in the Lord. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை
தேவைகளை எல்லாம் உனக்கு அருள் செய்யும். And he shall command all the heart's desire for you. ஒருவேளை உங்களுடைய தேவைகள் என்னன்னு கேட்டா ஒரு பெரிய பட்டியல் உங்களுக்கு எழுதி கொடுக்கலாம். Maybe suppose we are asking what is your request, you may be giving a very lengthy wishful list. சிலருக்கு 100 பக்கம் உள்ள ஒரு பெரிய நோட் பத்தாது அவங்களுடைய தேவைகளை எழுதுறது. And the wishful note may be having 100 pages for somebody. அவ்வளவையும் நிறைவேற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி. But only one way to you to get fulfilling all your desires. அவைகள் எல்லாவற்றுக்கும் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி. Only one way or a method to receive everything from God. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. Oh, delight thyself also in the Lord. ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களிகூர். And be joyous in the God of your salvation. ஏற்கனவே ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற ஆத்தும ரட்சிப்பை நீ பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாயா? Is it so? Are you well securing all the salvation granted to you in your soul? அதை இழந்திருந்தா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. Suppose you are given up lost, you cannot be joyous. உன்னுடைய ரட்சிப்பில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னை விட்டு போய்விடும். And suppose there is a flaw, a record in your life, in your joy of your salvation also will go. பாவத்திலே ஜீவிக்கிற ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருப்பது எப்படி? A person who is still limping and walking in sin, how can be joyous in the Lord? பாவம் நம்மை விட்டு போனா தான் மகிழ்ச்சி உண்டு. When the sin is going and receding, there shall be joy. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? But what is the light or the darkness are having with the light? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? What is the accord? We are just as the unrighteousness. பாவத்தையும் பரிசுத்தத்தையும் ஒண்ணா சேர்த்து வைக்க முடியுமா? How can you unite holiness with the sins? ஆனபடியால் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூருவோமா? Therefore you must be joyous in the God of salvation. ஏற்கனவே நாம் விட்டுவிட்ட பாவங்களை ஏதாயிலும் நாம் திரும்ப செய்து கொண்டிருந்தால், Suppose we are committing the same sin we have renounced and forsaken once in our life. அது உன்னை விட்டு அகற்றி போடுகிற வரைக்கும் உண்மையான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்க முடியாது. The real joy shall not come to you until you forsake the old sin. எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். Let us all kneel down for a while. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆராய்ந்து பாருங்க. Let us closing our eyes, let us meditate upon ரட்சிப்பின் தேவன், and the God of our salvation. நமக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர், The God who granted salvation to our soul. ஒரு காலத்தில் நாம் செய்து கொண்டிருந்த பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கையிட்டு விட்டு விட்டோமே, அதை அதுக்கு நன்றியாய் ஜீவிக்காதபடினால் மறுபடியும் அது நமக்குள் வந்திருக்கிறதே, அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடியே. Once upon a time we have renounced everything and we have asked apology from God. Why that sin has again crept in our life? இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் வெளியே போகும்போது உங்களுடைய முகங்களை யார் பார்த்தாலும், மோசே மலையின் மேல இறங்கி வரும்போது முகம் பிரகாசித்தது போல நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கிறது எல்லாரும் பார்க்க வேண்டும். And when you go out of this place and from the camp, every person must see a radiance in your face as Moses coming from Mount. நீ உண்மையான ஆராதனை செய்தால் நிச்சயமாய் உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். If you are really worshiping the Lord, God shall enlighten your face. விட்ட காரியங்கள் ஏதாயிலும் ஒன்று நமக்குள்ள வந்திருக்கிறதா நிதானித்து பாருங்க. And you must judge whether anything that is renounced has come back again as a sin in you. ஒரு காலத்தில் பயங்கர பொய் பேசிக் கொண்டிருந்து அதையெல்லாம் விட்டு மறுபடியும் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்போது நீ மறுபடியும் பொய் பேச ஆரம்பித்து அந்த அளவுக்கு பேசாவிட்டாலும் ஆத்திர அவசரத்துக்கு 1-2 பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உன் இருதயம் குத்தப்பட்டாலும் அந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு போய்விட்டது. And if suppose your heart is having a pinprick saying, I was so a great sinner by uttering lies, now but I'll utter only small lies. If that is the occasion, you will not have joy in you. விட்டுவிட்ட திருட்டு புத்தி மறுபடியும் வந்து விட்டதா? Is that the theft or the stealing has come back again to you? விட்டுவிட்ட குடி பழக்கம் மறுபடியும் வந்து விட்டதா? The drinking habit what you renounce has again come back to your life. விட்டுவிட்ட தவறான கெட்ட பழக்கங்கள் மறுபடியும் வந்து விட்டதா? The evil bad habits whether you are crept in your life once again. அறிக்கையிட்டு விட்டுவிட்ட ரகசிய பாவம் மறுபடியும் தொடர்கிறதா? Is it the secret sin what we have kept before God has come back to us? அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாய் கக்குனதை திரும்ப தின்கிறவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார். But such person has been told as the dog that is coming back to the things what he already கண்டுபிடித்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவோம். And now you must meditate upon your sin with the conviction. இந்த வருடம் முழுவதும் உண்மையான மன மகிழ்ச்சியோடு பிரயாணத்தை தொடர வேண்டும். And let us have the journey all through this year with the real joy in our life. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். Every day our life should be a
joys or mirth-filled life. உங்களுடைய வேலைஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷித்த மகிழ்ச்சியை அவர்கள் காண வேண்டும். And all the colleagues must see the joy that is bubbling in your heart, in your life. விட்டுவிட்ட ரட்சிப்பின் தேவனை மறுபடியும் தேடி பிடியுங்கள். Once again find out the God of your salvation. ஜீவ ஊற்றை விட்டுவிட்டாய். And you let go the living fountain. உன் ஆத்துமாவை ரட்சித்த இரட்சகரை விட்டுவிட்டாய். You let go the hand of the savior of your soul. மறுபடியும் தேடி பிடித்து கொண்டு வா. Now you must seek after God and உன் ஆத்தும நேசர் எங்கே போனார்? where is my heart's beloved? தேடு, தெருவா தேடு. And go to the streets and find out about him. விளக்கை கொளுத்தி கருத்தாய் தேடு. And lighten your lamp and seek after him. இழந்து போன ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும சந்தோஷம் மறுபடியும் கடந்து வரட்டும். And let the joy of your soul come back to you once again. Hallelujah. Hallelujah. ஆத்தும ரட்சிப்பை காத்துக்கொண்டு கர்த்தர் தந்த பாவ மன்னிப்பை பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டு அதற்காக கர்த்தரை துதித்து நன்றியாய் ஜீவித்துக் கொண்டிருந்தால் தான் அனுதினமும் வருகிற பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பு கிடைக்கும். We will receive deliverance from our day-to-day problems only when we preserve the redemption of our soul and the forgiveness of sins that we had received. நீ ஆத்தும ரட்சிப்பை இழந்து மறுபடியும் விட்ட பாவத்தை செய்து கொண்டு இப்போது இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி நீ பிரயாசப்பட்டால் கிடைக்காது. You will not receive deliverance from your present problems if you have lost the salvation of your soul and you're committing the sins that you have once left. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். We know very well that the Lord does not hearken unto the sinners. ஆனபடியால் இழந்து போன ஆத்தும ரட்சிப்பை மறுபடியும் தேடி பிடித்துக் கொண்டு வர. Therefore let us once again search for the salvation that you have lost. மெய் மனஸ்தாபத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பி வா. Let us return back unto the Lord with true repentance. மறுபடியும் கர்த்தரை நோக்கி கதறு. Let us cry out towards the Lord once again. ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்பை நான் இழந்து போனேன். Lord, I lost the salvation that you have given. என்னை மன்னித்து மறுபடியும் இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். Lord, forgive me and give me back the joy of salvation again. உளையான சேற்றிலிருந்து பயங்கரமான குழியிலிருந்து தாவீதை ஆண்டவர் தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தின ஒரு நேரம் உண்டு. There was a time when the Lord lifted up David out of the miry clay and from the horrible pit and put him upon a rock. பத்சேபாளோடு பாவத்துக்கு உட்பட்ட பிறகு அவருடைய ரட்சணியத்தின் சந்தோஷம் தாவீதை விட்டு போய்விட்டது. David lost the joy of his salvation when he committed sin with Bathsheba. என் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று கதறுகிறார். He cried out, Lord, restore unto me the joy of my அருமையான salvation. சகோதரனே சகோதரியே உன் ரட்சிப்பின் சந்தோஷம் எங்கே? Dear brother, dear sister, where is the joy of your salvation? உனக்கு கொடுத்த ஆத்தும ரட்சிப்பை நீ எவ்வளவு பாதுகாத்துக் கொண்டு வருகிறாய்? How much are you preserving the redemption of your soul? அதை இழந்திருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். If you have lost it, receive it again. இது அருமையான நேரம். This is a precious time. இன்னொரு நேரத்துக்கு தள்ளி போடாதீர்கள். Do not postpone it for another time. இன்றே இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்ளும்படியாக எழுப்பி வாருங்கள். Arise to receive it today and now itself. ஆதி அனுபவத்துக்குள்ளே திரும்பி வாருங்கள். Return back to your first state. ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட போது நமக்கு இருந்த நல் மனசாட்சி, The good conscience that we had when we received the salvation of our soul. எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம், The joy when all our sins were forgiven. யாரை பார்த்தாலும் புதிய நபர்களை பார்க்கிறது போல ஒரு அனுபவம், An experience of looking at everyone as if they are new. எப்படிப்பட்டவர்களிடத்திலேயும் போய் பேசுவதற்கு தயக்கமில்லாத அன்பினால் நிறைந்த ஒரு இருதயம், Filled with love and no hesitation to speak with any sort of people. கல்வாரியின் அன்பினால் தூண்டப்பட்டு சத்துருக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம். A heart wherein we could love our enemies, being constrained by the love of நீ Calvary. அந்த சந்தோஷத்தை இழந்து போனாய், You have lost that joy. ரட்சிப்பை இழந்து You போனாய். have lost that salvation. அதனால் இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியல. Therefore you are unable to be glad now. தேவ சமூகம் உனக்கு கடினமாக இருக்கிறது. The presence of the Lord is hard for you. நீ மற்றவர்கள் தான் காரணம் என்று மனிதர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாய். You are accusing people, telling that they are the cause for this. எந்த மனிதர்களையும் குற்றப்படுத்த வேண்டாம். Do not accuse anyone.
any human நீ being. இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை கண்டுபிடித்து நீ எழுவு. You arise finding out the place from where you have fallen. திரும்பவும் ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்கு உண்டாகும். You will receive back the joy of salvation. இப்போது உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிப்பார். Then the Lord will change all of your present problems and will deliver you. வெகு சீக்கிரத்தில் சரீர மீட்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். Very soon you can also receive the redemption of your body. கர்த்தர் சரீர மீட்பை வெகு சீக்கிரத்தில் தரப்போகிறார். The Lord is going to give the redemption of our body very soon. ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களிகூருங்கள். Let us rejoice in the God of our salvation. ரட்சித்த தேவன் ரட்சிக்கிற தேவன் ரட்சிக்க போகிற தேவனுக்குள்ள களிகூருவோம். Let us rejoice in the Lord who saved us, who is saving us and is going to save us. நம்முடைய தேவன் நம்முடைய முகங்களை பிரகாசிக்கிறார். Our God is a God who enlightens our faces. நம்முடைய முகம் பிரகாசிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு முன்பு நம்முடைய இருதயம் பிரகாசிக்கப்பட வேண்டும். For our face to shine, our heart has to shine before that. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை கொடுக்கும். The gladness of heart will give us a bright countenance. நம்முடைய இருதயமும் மனதும் பிரகாசிக்கப்பட்டால் தான் முகம் பிரகாசிக்கப்படும். Only when our heart and mind is brightened, our face also will become bright. நல் மனசாட்சி உள்ளவர்களுடைய முகம்தான் பிரகாசிக்கப்படும். The face of those who have a good conscience will shine. ஆண்டவர் இந்த மத்தியான நேரத்தில் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல மனசாட்சி ஆண்டவர் தருகிறார். The Lord is giving a good conscience for those people who are calling upon him truly. நீங்கள் போகும்போது மற்றவர்கள் உங்களை பார்ப்பார்கள். தெய்வ பிரகாசம், தெய்வ பிரசன்னம் உனக்குள்ள இருக்கிறதை மற்றவர்கள் காண்பார்கள். While you go back, others will see godly brightness and the presence of God in your face. கர்த்தர் தம்முடைய முகத்தை தம்முடைய ஜனத்தின் மேல் பிரகாசிக்கப்படுகிற தேவன். Our God is a God who makes his face to shine upon his people. ஷாபாலாரியா ஷோரபகதுரா இதோ ஷாபாலாரியா பௌஷாபா இதோ ஷாபாலாரபஹதிரபாலாரியா. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள பிதாவினுடைய அறிவாகிய அந்த ஒளியை மகிமையை ஆண்டவர் நம்மேல் இந்த மத்தியான வேளையில் பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறார். God is shining upon us the light of the glory of the knowledge of the Father that was in Jesus Christ. அவருடைய மகிமை நம்முடைய முகத்தை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. His glory is enlightening our faces. எத்தனை பேர் அதை உணர்கிறோம்? How many of us do feel that? எத்தனை பேர் அதை How விசுவாசிக்கிறீர்கள்? many of us believe that? ஓ, இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவருடைய மகிமை என் மேல் இறங்கி The கொண்டிருக்கிறது. glory of God is descending upon me this afternoon. தேவனின் இருதயத்தை என்னுடைய மனதை அவருடைய மகிமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். God is filling my heart and my mind with his glory. மகிழுவோமாக. Let us rejoice. அவருடைய மகிமை நம்மேல் இறங்குகிறது. மகிழுவோமாக. His glory is coming down upon us. Let us rejoice. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடு. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடுவேன். மகிமை மகிமை மகிமை, 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 மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடுவேன். மகிழ்ச்சியாலே
மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடுவேன். மகிமை 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 அல்லேலூயா மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடுவேன். மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடுவேன். மகிமை 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 அல்லேலூயா மகிமை 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 மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடுவேன். 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 மோசே மலையின் மேல் ஏறி அங்கே தேவ சமூகத்தில் நின்றார். Moses climbed upon the mountain and stood in the presence of God. அவருடைய முகம் பிரகாசிக்கப்பட்டது. His face shone. அது மோசேக்கு தெரியவில்லை. Moses did not know that. அவர் சாதாரணமாக எப்பவும் போல இறங்கி வருகிறார். He just came down ordinarily as he did usually. ஆனால் நடந்தது என்ன? But what happened? மற்றவர்களால் மோசேயுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. Others were unable to behold the face of Moses. அங்கே ஒரு பாட்டு உண்டாகிறது. There was a song there. மோசே உடைய முகத்தை மூடிக்கொண்டு. Moses, you cover your face. எங்களால பார்க்க We முடியவில்லை. are unable to see it. என்ன நடந்தது? What happened? கர்த்தருடைய மகிமை என் மேல் இறங்கினது. The brightness of the Lord came upon me. இந்த மத்தியான வேளையில் கர்த்தர் ஒவ்வொருவருடைய முகத்தையும் பிரகாசித்திருக்கிறார். The Lord has brightened the face of everyone this afternoon. என்ன நடந்தது? What happened? அங்கே ஒரு பாட்டு உண்டு. There is a song. ஆண்டவருடைய மகிமை என் மேல் இறங்கிச்சு. The glory of the Lord has come down upon me. இதுதான் அந்த பாட்டு. This is that song. கர்த்தருடைய மகிமை என் மேல் இறங்கிச்சு. The glory of the Lord has come down upon என் me. முகம் பிரகாசிக்கப்பட்டது. Therefore my face என் is இருதயம் shining. பிரகாசிக்கப்பட்டது. My heart is shining. மகிமை, Glory. கர்த்தருடைய மகிமை, The glory of the Lord. தேவ மகிமை, The glory of God. தேவ மகிமை என் மேல் இறங்கிற்று. The glory of God has come down upon கர்த்தர் என்னை me. பிரகாசித்தார். The Lord has enlightened me.